வணக்கம் மக்களே, நான் இம்மான் பேசுகிறேன். இன்னைக்கு நண்பனுடன் ஒரு நாள் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலுங்க. நாங்கள் வால்பாறை டவுனுக்கு போய் என்னென்னமெல்லாம் வாங்குறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அப்படியே வால்பாறையை சுற்றி காமிக்கிறேன். இதாங்க என்னோட கோப்ரோவோட ஃபஸ்ட்டு வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், ரோடெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இதுதாங்க எஸ்டேட்டு. நாங்கள் இருக்கிறது வந்து சின்ன விடுதி. இங்கே தான் நான் பிறந்தேன். இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் வந்து சின்ன குழந்தையிலேருந்து நட்புங்க. பத்தாவதுக்கு என்னோட சொந்தக்காரன் வேறு. இந்த ரோட்லையெல்லாம் இறங்குற எனக்கே அல்லுட்டுரும். ஆனால் அசால்ட்டாக இறக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அது டபுள்ஸ் வச்சு கொஞ்சம் ஏமாந்தாலும் அந்த சைடு ரோட்டுக்கு போயிடுவோம். அப்படி இருந்து கூட அசால்ட்டாக இறக்கிட்டா. வாங்க நம்ம வால்பாறையை சுற்றி பார்க்கலாம். இதில் இறக்கிடுவியா? இதில் இறக்கிடுவேன். கீழே போயிடுவேன். வீடியோ கட் பண்ணிடுவேன். பாருங்கள், இது பயங்கரமான ஒரு இறக்கம். ஃபுல்லாக பாருங்கள், இல்லை கருங்கல் இல்லை ஆங்கிலேயர் போட்டது, ஃபுல்லாக ஃபாரினர்கள் போட்டது. இதில் ரொம்பவே வழுக்குங்க. மழை டைம்லலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் கீழே இறங்கணும். இருந்தாலும் நானே பயந்துக்குவேன். நானே பயந்துட்டு தான் தள்ளிட்டு போவேன். பாருங்கள், அசால்ட்டாக இறக்கிடுவான் பாருங்கள். ஏன்னா இது மேலே இறக்கி ஏற்றுறக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் வேணும். பாருங்கள், அசால்ட்டாக இறக்கிட்டான். இப்போ நாங்கள் 2 பேரும் வால்பாறை போக போகிறோம். இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, எஸ்டேட் ரோடில் இப்படி தாங்க இருக்கும். ஒவ்வொரு எஸ்டேட் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் எஸ்டேட்னா என்னன்னு தெரியாதவங்க அதை பார்த்துக்குங்க. இப்படி தாங்க நாங்கள் வால்பாறை போக போகிறோம். ஸோ அதனால் பின்னாடி ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். அது எப்படியாச்சும் அவர் கழட்டி விட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிட்டோம். அதுக்கு தான் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்கான். வாங்க வால்பாறை ஜாலியாக போகலாம். கேட்டையா நீ சொல்கிறது புரிய மாட்டி. காரா இது ஏன் கேட்டையா நீங்கள்? அண்ணா, ஜாமான் மட்டும் வீட்டுக்கு போய் வாங்கிட்டு விட்டு வந்துடுறேன். இரு, வந்துடுறேன். டே, இந்த வழியில் இருக்கிறத கொஞ்சம் மாற்றி விட்றான். சவுண்ட் வெளியே போயிட்டு இருக்கா? ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஸ்டெபிலைசேஷன் ஆகிக்குமா? அதெல்லாம் எல்லாமே ஆகிக்கு. பாருங்க, இது தாங்க நாங்கள் அடிக்கடி உட்காந்து விளாண்டுருக்கிற இடம். சின்ன வயசில் இந்த இடத்துல தான் வந்து உட்காந்து விளாடுவோம். ஸோ பாருங்கள், பக்கத்துலேயே ஸ்கூலு, அதுக்கு மேலே சர்ச்சு. ஸோ இந்த இடத்துல தாங்க வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இந்த இடத்துல தாங்க காலையில் வந்து நிற்பாங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யார் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவங்க அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து வேலைக்கு போவாங்க. வாங்க, நாங்கள் ரைட் போயிட்டுருக்கோம். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் இது ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வீடியோங்கிறத விட ஒரு மெமரிஸ் வேறு. இது யூடியூப்பில் அப்படியே சேஃபாக இருக்கும். என்றைக்கு வேணுனாலும் என்னோடய குழந்தைங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோ காமிங்க. செல்வினா? ஆமாம். எந்த ஏரியா? இங்கே நம்ம ஏரியா தான். அதை ஃபேஸ்புக்கில் வாப்பாந்து அதை வச்சு சொல்கிற பழக்கமெல்லாம் இல்லை. எனக்கே தெரியும். ஃபேஸ்புக்கில் வரு வெக்குன்னு பார்க்குறேன். என்னடா கோபுராவெல்லாம் வச்சுட்டு ஓட்டுறானுங்க அப்படி. நாங்கள் எஸ்டேட்லேருந்து இப்போ ஸ்டான்மோர் ஜங்ஷன், அதாவது மெயின் ரோடு, இப்போ தான் பஸ் ரூட்டே டச் பண்ணுறோம். பாருங்கள், எவ்வளோ தூரம் நடந்து வரணும்னு பாருங்கள் ஒரு பஸ் ஏறுறக்கு. இதே வழியில் தான் நிறையா குழந்தைகள்லாம் நடந்து வந்து தான் பஸ் ஏறுவாங்க. அப்படி ஒரு ரூட் இருக்குதுங்க. அது ஃபாரஸ்ட்டு, பயங்கர டேஞ்சரஸான ஒன்று. வாங்க பார்க்கலாம். இவர் தான் எங்கள் எஸ்டேட் வாட்ச்மேன். அவர் வெள்ளை சட்டை போட்டு ஹெல்மெட் இல்லை. இன்னைக்கெல்லாம் தீபாவளி. வாட்ச்மேன் கத்துறாரு பார்த்தீங்களா? வாக்காளர் கொண்டு போடல வாட்ச்மேன் இல்லை. ட்ரிபிள்ஸ் எல்லாம் போகிறாங்க. நம்ம ஐயோ நண்பர்களே தொடக்கடி முறிச்சு. கிடைக்குமா?
இந்த இடத்துல நாங்கள் மட்டன் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி வந்து வால்பாறைக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோடு தான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி ரோடு போகிறது. இந்த ரோட்டில் போனீங்கன்னா லெஃப்ட்டில் போனீங்கன்னா அதிரப்பள்ளி, ரைட்டில் போனீங்கன்னா வால்பாறை. இப்போ நாங்கள் வால்பாறை டவுனுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஸ்டான்மோரோட ஜங்ஷன். போட் ஹவுஸ் போட் ஹவுஸ் இப்போ நாங்கள் வால்பாறையை வந்து ரீச் பண்ணிட்டோம். வால்பாறை டவுனுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் வாங்க போயிட்டுருக்கோம். தீபாவளி இன்றைக்கி ஒரு பிரியாணி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு காய்கறி எல்லாம் வாங்க போயிட்டுருக்கோம். நானும் என் நண்பனும், நீங்களும் எங்கள் கூட ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வாங்க. இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த கடையில் தாங்க சின்னதுலேருந்து காய்கறி வாங்குவோம். ரைட் சைடில் இருக்கிறது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வால்பாறை. வாங்க காய்கறி வாங்கிட்டு ஜாலியாக அவங்க கூட அரட்டை அடிச்சுட்டு திருப்பி வண்டி எடுத்துகிட்டு போவோம். Stay tuned. என்ன படல யூடியூபர் நினைக்கிறேன். என்ன யூடியூபர்? இவர்தான் யூடியூபர். அவர்தான் யூடியூபரா? ஆமா. கோவை இம்மான். வெங்காயம் ஒரு 400 கிராம் போடுங்க. 400 1/2 கிலோ போடுங்க வெங்காயம். அவர் யூடியூபரான வெங்காயம் அவரு டான்சரான. ஓ வெங்காயம் 1/2 கிலோ இருக்கா? 1/2 கிலோ இல்ல. இன்னொரு வேணுமா? எத்தனை வேணும்? டிக்டாக்கர் அவரு டிக்டாக்கர். அவரு டிக்டாக்கர். க்ளோஸ் அப்ல காட்டுங்க. போடுங்க. ஒரு வழியா பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டோம். அடுத்தது சிக்கன் கடைக்கு போக போகிறோம். வாங்க, இது ஃபேமஸான சிக்கன் கடை வால்பாறையில். ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக இருக்கும். வாங்க போகலாம். ஒரு கிலோ சிக்கன். லைவாக வந்துட்டு இருக்கிறீங்க? லைவ் தான் யூடியூப்ல. இன்னைக்கு சண்டே இது தீபாவளி ஸ்பெஷல் வீடியோ. சரி, அதுக்காக எங்களெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க? எல்லாத்தையுமே எல்லா பசங்க எல்லாம் இப்போ தான் காய்கறி கடையில் முடிச்சுட்டு வந்தேன். நீங்கள் சிக்கன் ஒரு சிக்கன் பொடி, சிக்கன் பொடி, பிரியாணி மசாலா ஒன்று, சிக்கன் பொடி ஒன்று, பிரியாணி பொடி ஒன்று. ஆமாம். என்ன பிரியாணி வேணும்? அன்னபூர்ணா தட்டுமா? வேறு அவ்வளோதான்.
450, 500. உங்களுக்கு 1/2 கிலோவா? 1.5 கிலோ. 1/2 கிலோ என்னமோ கேட்டீங்க? 1/2 கிலோ சில்லிக்கா? குழம்புக்கு 1/2 கிலோ குழம்புக்கு ஒரு பிரியாணி 1 கிலோ. பிரியாணி 1 கிலோவா? போயிட்டு வரட்டுமா? தீபாவளி வாழ்த்துக்கள் போயிட்டு வாங்க. ஓ சின்சியராக எடுத்துட்டு இருக்காரு. ஆமாம், இப்போ கரியெல்லாம் எடுத்துட்டு இருக்காரா? அவர் என்ன எடுக்கணும்ல. நாளைக்கு உங்கள் கடை ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபேமஸ் தானே? ஃபேமஸ் இங்கே தாங்க. இல்லை உனிதா வீடியோ அப்லோட் பண்ணலாம். இல்லை அது எடிட்டிங் மட்டும் எல்லாமே நார்மலாக இவர் ஃபேமஸ் தாங்க. ஆமாம் ஆமாம். மீகா சிக்கன் சாப்பிட சும்மா 1/2 கிலோ. இந்த கடையில் புதினா மல்லி எல்லாம் இல்லைங்க. அதனால நம்ம மேலே மார்க்கெட் போக போகிறோன்னு. தீபாவளி மார்க்கெட் வந்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கும். மேலே வந்து மார்க்கெட்டுங்க. ஸோ அதனால் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் போகணும். அங்கே தாங்க மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட்டில் போய் நம்ம புதினா மல்லி வாங்க போகிறோம். அதுன்னு நினைக்கிறேன். அதுவும் பச்சை மிளகாய் மட்டும் வாங்க. நிறுத்து அந்த கேட்டு வருது. பிடிச்சிக்கோ, கேமரா பிடி. என்எஸ் ஊக்கமாம்மா. என்எஸ் இது அதை கேட்டு போய் ரைட்டு நிப்பாடி போயிடு. ஓரமாக நிற்போம். இல்லை பிடிச்சிப்போம். சரி வந்து தேங்க்யூ. இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு. ஆனால் பஸ் இங்கே சின்ன சின்ன ஏரியாவுக்கு போகிற பஸ் தான் இங்கே நிற்கும். மற்ற பஸ்ஸெல்லாம் கீழ் பஸ் ஸ்டாண்டில் தாங்க நிற்கும். இப்போ நம்ம மார்க்கெட் கிட்ட வந்துட்டோம். லெஃப்ட் எடுத்திங்கன்னா மார்க்கெட்டு. வாங்க, மார்க்கெட்டு பயங்கரமாக இருக்குது வால்பாறையில். நீங்கள் யாராச்சும் வால்பாறை வந்தீங்கன்னா மறக்காம இந்த மார்க்கெட் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே போனால் முக்கால்வாசியில் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. நல்லா ஜாலியாக பேசிட்டு போக வச்சுட்டு அதில் எல்லாம் மார்க்கெட்டுக்கு வரதா இருந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு சர்ச்சில் இருக்காமல் மார்க்கெட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருப்போம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்த ஒரு ஏரியா. இன்றைக்கி எல்லாத்தையுமே டோட்டலாக மிஸ் பண்ணுறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம். கேமரா எட்டு பண்ணிட்டு இருக்கிற கேமராவில் சுற்றிடுவேன். முட்னேனா அண்ணன் வீடியோ வீடியோ பூஜை இல்லை கீழே போயிட்டு மேலே கீழ்கரையில் இருக்கு. கீழ்கரையில் இருக்கு. இந்த மார்க்கெட்டு இல்லைன்னு எல்லா கடையும் திறந்தாங்க. அவங்க சும்மா சொல்கிறது. இப்போ நம்ம வால்பாறை மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டு. ஸோ இங்கே மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு இப்போ அந்த தர்கா வந்து ஃபேமஸான தர்கா வால்பாறையில். இந்த சவுண்டு சும்மா அத்தனை மலையும் தாண்டி கேட்கும். அந்தளவுக்கு இதோட தர்காவோட சவுண்ட் இருக்கும். நாங்கள் இப்போ அந்த கடைக்கு வந்துட்டோம். புதினா மல்லி இந்த மாதிரி என்னென்ன ஐட்டமெல்லாம் இங்கே கீழே இல்லையோ அதெல்லாம் இங்கே வாங்கிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிக்க போகிறேன். நீங்களும் வால்பாறை வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. தெரியாத இடத்துக்கு போகாதீங்க. ஏன்னா வைல்டு அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது. சேஃபான எடுத்துக்கிடுங்க. இன்றைக்கி ஃப்ரெண்டு பார்த்ததெல்லாம் ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. வாங்க, நான் கடைக்கு போகிறேன். கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வால்பாறை மறக்காமல் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு கட்டு அப்புறம் பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு போட்டு. எனக்குண்டா அண்ணா உன்னியர் கட்டு புதினா போட்டுருங்க. போடு போடு போடு. அவ்வளோதான். பண்ணி விட போமா. நல்லா இருக்கீங்களா?
ஐயோ நான் மூஞ்சவே பார்க்குறீங்க. சாரி சார். ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன், சித்தப்பா வீட்டுக்கு வந்தேன். அப்படிங்களா? ட்ரான்ஸ்ஃபர் கோயம்புத்தூருக்கு ஆகிட்டேங்க. வீட்டு பக்கத்துலேயே காலேஜ் தொண்டாமுத்தூர். ஓ சரி சரி சரி. அதனால பார்க்குறேன். வரேன் சார். வாங்க வாங்க வாங்க. சரி 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 வாங்க. அவ்வளோதானே. அவ்வளோதானே.